இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாய் சமாதானமாய் உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எங்களோடு பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறத எங்களால் உணர முடிகிறது. நிச்சயமாக இன்னும் பெரிய காரியத்தை தெய்வம் உங்களோட வாழ்க்கையில் செய்வாராக. இன்னும் நன்மைகளை எதிர்பாருங்கள். இன்னும் அற்புதமான காரியங்களை கடவுள் உங்களோட வாழ்க்கையில் கைகூடி வர பண்ண அவர் அற்புதராயிருக்கிறார். இன்றைக்கு ஒரு அழகான வேத வார்த்தையை நாங்கள் கேட்போமா? 56வது சங்கீதம் 3வது வசனம் சொல்கிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் நான் உம்மை நம்புவேன் அப்படி என்று சொல்லி இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லுகிறதான அருமையான ஒரு வாக்கியம் மகிமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் தடுமாறுவதற்கு ஒரு காரணம் நம்முடைய நம்பிக்கை எங்கேயோ ஒரு இடத்துல தடுமாறி விடுகிறது. அழகான வேத வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம், ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லப்படுகிறது. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய நம்பிக்கை சில நேரத்திலே சிதைக்கப்பட்டு நம்பிக்கைகள் உடைக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய நம்பிக்கை முழுவதுமாய் மனிதர்களை சார்ந்து கொள்கிறது. முழுவதுமாய் அந்த நம்பிக்கைகள் அவர் மேலே வைக்கப்படுகிறது. நான் உங்களை மனிதர்களை நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. குடும்ப உறவிலாய் இருக்கட்டும், இல்லாவிட்டால் நம்முடைய மனித வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் நம்பத்தான் வேண்டும். ஆனால் இக்கட்டு நாட்களிலே நாங்கள் மனிதர்களை நம்புறோம் பாருங்க, அதுதான் நமக்கு தோல்வியாய் மாறிவிடுகிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற பொழுது பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது ராஜா இதை சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு தடவை பிரதான ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுக்கிறார். சவுலும் அவருடைய படைகளும் ஒரு மலையின் அந்த பக்கத்திலும், தாவீதும் அவருடைய படைகளும் மலைக்கு இந்த பக்கத்திலும் இருக்கிறார்கள். சவுல் ராஜா கொல்வதற்கு தாவீதை பிடிப்பதற்கு வளைந்து வகைதேடி சுற்றி வளைத்து விட்டார்கள். இப்பொழுது தாவீது யோசிக்கிறார், இனி எனக்கு எந்த கதியும் இல்லை, நான் தப்ப முடியாது, என்னுடைய கதை முடிந்து போக போகிறது, எனக்கு மரணம்தான் முடிவென்று சொல்லி தாவீது ராஜா எண்ணிக்கொண்டிருக்கிறார். அப்படி நினைத்து அவர் ரொம்ப, நான் நினைக்கிறேன், உடைந்து போயிருப்பார். அவருடைய நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிருக்கும். ஆனாலும் அவருக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, என் தேவன் என்னை கைவிட மாட்டார், நான் பயப்படுகிற நாளிலே நான் அவரை நம்புவேன் என்ற அவருடைய நம்பிக்கையை பாருங்களேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? சவுலின் படைகள் அப்படியே சூழ்ந்து தாவீதை பிடிக்கிற அந்த வினாடியிலே சவுலுக்கு ஒரு செய்தி வருகிறது. சவுல் ராஜாவே, எதிரி படை நம்முடைய தேசத்தை முற்றுகையிடுவதற்கு வேகமாய் வந்து அங்கே வந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி சவுலுக்கு வருகிறது. சவுல் ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? தாவீதை பிடிப்பதை விட்டுவிட்டு அவர் தன்னுடைய மக்களையும் தன் தேசத்தை காப்பதற்காய், அந்த எதிரிப்படையை எதிர்ப்பதற்காய் சவுல் ராஜா பின்வாங்கி அவர் கடந்து போய்விடுகிறார். நாங்கள் இந்த இடத்தில் ஒரு பாடத்தை, படிப்பினையை கற்றுக்கொள்ள முடியும். தாவீது ராஜாவுடைய நம்பிக்கை அந்த பொல்லாத கொலை செய்யும்படி தேடி வந்த அந்த ராஜாவுடைய கைக்கு தேவன் தாவீது ராஜாவை விடுவித்து காப்பாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட நாங்கள் அந்த நொடி பொழுதிலே நம்முடைய கதை முடிந்து போக போகிறது, நாம் அழிந்து போக போகிறோம், நமக்கு விமோசனமே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே தானே, அந்த இடத்திலே தானே ஒரு திருப்பத்தை, இந்த டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்ல முடியும், அந்த திருப்புமுனையை உண்டாக்கி தெய்வம் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீங்க சொல்லலாம், என்னுடைய கதை முடிந்து போக போகிறது, என்னுடைய ஜீவியத்தில் எல்லாம் அற்று போக போகிறது, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் சிதைந்து போய் விட்டது என்று நீங்கள் யோசிக்கிற அந்த கணப்பொழுதிலே உங்களுக்காக ஒரு நன்மை செய்ய என் தேவன் சர்வ வல்லவராய் கடந்து வந்து இன்றைக்கு நன்மை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அவரை நம்புறீங்களா? அவரை நேசிக்கிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், அவரை நம்புகிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இக்கட்டான நேரத்தில், பயப்படுகிற காலத்திலும் உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீங்கள் கைவிட மாட்டீங்க. நீங்கள் அவங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறபடினால் உங்களுக்கு நன்றி. நீங்கள் கனம் பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.